வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்பொழுது வெளியாகும்? எல்லோருமே கேட்டுகிட்டே இருக்காங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்போ சார் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்றது எல்லோருடைய கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்பொழுது வெளியாகும், இந்த கேள்விகளுக்கு இதுவரை பதிலே வரலை. நிறைய பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு வராது 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 அப்படின்றத குறிப்பாக சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் அப்படி சொல்கிறவர்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், தயவு செய்து செகண்ட் சிவி லிஸ்ட்டு வரும் அப்படின்னிங்கன்னா முந்தைய ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்வு, முதுகலை பட்டதாரிகளுடைய தேர்வு வரைமுறைகளை செக் பண்ணிக்கோங்க மக்களே. அந்த தேர்வை சொல்லும் முதுகலை பட்டதாரியில் செகண்ட் சிவி லிஸ்ட்டு வருமா வராதா என்று. இதுதான் எல்லோருக்குமே சொல்லும். முந்தைய ஆண்டுகளில் அடிஷ்னலான ப்ரொவிஷன் செகண்ட் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க, சிவி லிஸ்ட்டு, ப்ரொவிஷன் செகண்ட் லிஸ்ட்டு, அடிஷ்னல் ப்ரொவிஷன் செகண்ட் லிஸ்ட்டு, இப்படி ஒரு தேர்வுக்கு 4 ஆண்டுகள் வரைக்கும் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே போல் தான் கண்டிப்பாக இந்த டைமும் நிகழும். முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் இது கண்டிப்பாக நிகழுங்க. 14 பாடவாரியாக இருக்கிற எல்லா மக்களுக்குமே செகண்ட் சிவி லிஸ்ட். ஒரு நபர் பார்த்திங்கன்னா 82 மார்க் எடுத்தும் சிவி லிஸ்ட்டில் பெயர் வரலை அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பெயர் வரும் இந்த டைம் செகண்ட் சிவி லிஸ்ட்லைங்க. ஸோ இது கண்டிப்பாக முதுகலை பட்டதாரியில் நடக்கும். அடுத்து உயர்கல்வித்துறை ஆசிரியர்கள் பணியாளர்களுக்கு பொது மாறுதல் கலந்தாய்வு அறிவிச்சிட்டாங்க. ஸோ உயர்கல்வித்துறையின் கீழ் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், பொருளியல் கல்லூரிகள் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் அமைச்சு பணியாளர்கள் நலன் கருதி 2025-26 ஆண்டுக்கு பணி மாறுதலுக்கான பொது கலந்தாய்வு ஜென்ரல் கவுன்சிலிங் இணைய வழியில் 24ஆம் தேதி முடிச்சிடறோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதை முடித்த உடனே, எதுக்காக இது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை முடித்த உடனே பார்த்திங்கன்னா புதிய வேக்கன்சிஸ் பட்டியலை நமக்கு ஓரிரு தினங்களில் வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த டிசம்பர் 26 இதற்கு உண்டான அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாங்க. முதுகலை பட்டதாரியில் புதிய காலிப்பணியிடங்கள் கணக்கெடுக்கும் பணிகள் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக புதிய காலிப்பணியிடங்கள் முதுகலை பட்டதாரியில் கிடைக்கும் அப்படின்றத எல்லோருமே நம்புகிறாங்க. கண்டிப்பாக முதுகலை பட்டதாரியில் புதிய காலிப்பணியிடங்கள் கிடைக்கும் மக்களே. டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.